வணக்கம் நண்பர்களே. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லாம் தெரியும். இது வரைக்கும் நமக்கு என்ன நடந்திருக்கு, அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா அதெல்லாம் இங்கே தெரியாது. 1க்கு 4 முதல்வர் அப்படித்தான், பொம்மை முதல்வர்னு சொல்லுவாங்க இவரை. இப்படித்தான் போயிட்டுருக்குது. இப்போ 200 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருமகன் மூலிமா ஏதோ அந்த ஏதோ நிறுவனம் இருக்காம, அது மூலிமா பார்த்ததில் 40 50 டிக்கெட் கூட தேராதுன்னு உடனே அந்த இவங்களெல்லாம் முடக்கி விடுறது, இது அவங்க கட்சிக்காரங்களை இல்லை மாற்றுறது எல்லாரையும். இந்த மாதிரிலாம் பண்ணால் கூட ஜெயிக்க முடியுமா? இல்லை அந்த அந்த ஒரு வார்டுலேயும் அந்த தொகுதி சார் மக்கள்லாம் யார் யார் இதெல்லாம் இந்த 4.5 வருஷம் ஒழுக்கமாக கொடுத்துருந்தா இதெல்லாம் எதுவும் பார்க்கவே வேண்டாமே. அந்த இதுதான் அவங்க அப்பா கருணாநிதி காலத்துலேருந்தே இல்லையா? அப்புறம் அது கொஞ்சம் பரவாயில்ல, அதோட மோசமாக இருக்குல்ல. ஸோ இப்போ தான் இது யாரும் கொண்டு போகல தெரியுது. நிறையா பேர் அதான் சொல்கிறாங்க, அவர் நாலேஜுக்கே போகாமல் தென்னாயிரம் கூட கடைசி நேரம் இந்த மாதிரி. சரி, பொதுவாக மக்களுக்கு திமுக குறிப்பாக பெண்கள் ஆயத்த பெண்கள்லாம் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க இப்போது என்ன இவ்வளோ கடுகடுத்தனமாக இருக்குன்றது நிறையா தெரியுது. அதில் இப்போது போன நாள் தீர்ப்பில் எங்கே அதிகாரியை போடுங்க இல்லைன்ட்டாங்க. அதில் ஒரு இது வரைக்கும் ஏதோ சிபிஐ சொல்லிட்டு இருந்தாங்க, ஜனாதிபதிக்கெலாம் டேட்ஸ் கொடுத்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. அந்த கவர்னர் சம்மந்தமாக இந்த தீர்ப்பு எனக்கு பெண்டிங்கில் இருக்குது, நீ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் மாறத்தான் வரும். ஏடா எல்லா மாநிலத்துக்கும் உனக்கு மட்டும் எப்போ சிஎம் தருவோன்னு கேட்பாங்க மாட்டாங்க. அது வரும்போது வரட்டாது, நம்ம பேச முடியாது. எல்லா மாநிலமும் ஒன்றும் கேட்கல, இதெல்லாம் அதிசயம். ஆச்சா, அதே மாதிரி கட்சத்தை விட்டு கிளைம் பண்ணுறது இப்போது கொடுக்கும்போது கொடுத்தது ஊழல் பண்ணிட்டு பயந்து இந்திரா காந்தி டைப்பு பேருக்கு கோர்ட்டில் போட்டு எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். இங்கே நம்ம கற்பனை கெட்டாதெல்லாம் நடக்கும். அதான் திமுக ரைட்டா. அப்போ அவன் சாதாரண ஆளாக இருப்பான், இங்கே பல்லாயிரம் மல்டி மில்லியனாக மாறிடும். ஆமாம், அதான் ஊழல் பெருச்சாளிகள்னு சொன்னார் அண்ணாமலை, கொஞ்சம் முன்னாடி வீடியோ கொடுத்தா அவர் பேசியிருக்கார். அதான். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ கரூருக்கு ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம், அந்த மாதிரி போட்டிருக்கு சிபிஐ. மற்றதுக்கெல்லாம் சிலதுக்கு சிபிஐ வரப்போகுது. இனிமேல் திடீர்னு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு யாராவது கேட்கலாம், பூசி மொழியை வச்சுருக்காங்க, யார் இந்த சார் தெரியாமலாம் இவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது அப்படியே ட்ரெண்டு மாறும். இது பிஜேபியும் கொடுத்து தான் அவங்க விஜய் சார்பிலையும் இந்த மாதிரி வேணும்னு அடுத்தது அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கேட்டாங்க, அதுவும் என்னவோ 2 தரப்புலேருந்து கேட்டது கொடுத்தாச்சு, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 2 ஐபிசியும் போட்டிருக்காங்க, இங்கே ஐபிசி எல்லாம் போட்டிருக்க, எல்லாம் ஃபைன். அப்போது இவங்க இது 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 போய் ரிசல்ட் வரும் பாருங்க, இது ஆகும். அது உண்மத்தை எடுக்கிறாங்களா, எப்போ எடுக்கிறாங்க? அப்போ இது ஒட்டி அடுத்தடுத்து இது கடையில் டிஆர் பாலு போயிட்டுருக்கு. அது நவம்பர் மாதிரி ஹியரிங், அது அண்ணாமலை ஆஜராரு. அப்போ இன்னும் சென்ட்ரலில் இன்னும் பல பேரோட அந்த ஊழல் அண்ணாமலை கொடுத்தெல்லாம் வெளிச்சத்தை எடுப்பாங்க. இது ஏற்கனவே எடப்பாடியே சொல்லியிருக்காரு அமித்ஷா. அப்போ இவங்க அப்படியே இந்த 5-6 மாதத்துக்கு கசக்கி பொழிஞ்சு அவன் பண்ண அட்டகாசத்தை பூரா வெளியில் கொண்டுறோம். அங்கே கட்சியில் கூட்டணியில் இருந்தால் என்ன, இல்லாட்டி எல்லாம் ஒன்று தானே, மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணுற மாதிரி தானே, அதான் நடக்கும் ஒரு பக்கம். அப்போ காங்கிரஸுடைய சார்புக்காக விஜய் போனாலும் இங்கே மாட்டிப்பாப்படி. ஏன்னா யார் கட்சி வளர்க்க முடியாது. விஜய் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா இப்போ அவருக்கு போட்டதில் இப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சிபிஐ போட்டதில் விஜய் என்டிஏ நோக்கி தான் நகர்வார். என்டிஏ நோக்கி நகர்வார், சீட்டு கேட்பா அப்படி என்னவோ அது உள்ள குறித்தானது. அது அமித்ஷா இவரே பார்த்துக்க சொல்லிட்டார் எடப்பாடியை. அதுதான் இங்கே. அப்போது அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சிபிஐன்னு அப்படி, இப்போ அந்த சிபிஐ வேணுமான்னு பாஜக வானதி கேட்குறாங்க எம்எல்ஏ. அது அவங்க அந்த டோனில் தான் பேசுகிறாங்க பாஜகலாம் பொதுவாக. பட் எடப்பாடி தான் காரணம் என்னென்னா, இப்போ நான் போனதெல்லாம் என்னால் தான் நீங்கள் வர முடியாதுன்னு தினகரன் 2% வச்சு அப்படி கூப்பிட்டுருக்காரு. அவர் எப்படி இழுத்துருவாங்க பின்னாடின்னு வச்சுக்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சிபிஐ எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டாப்படி இப்போ அண்ணாமலை தான் சொல்லிக்கவர், குட்கா வழக்கு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நெடுஞ்சாலை ஒப்பந்த முறைகேடு உள்ளிட்ட எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் கேட்டாப்படி. இப்போ வந்தப்புறம் சிபிஐ விசாரணைக்கு தடை பண்ணி போட்டிருந்தாப்படி தாமதம் சொல்லணும். ஏன்னா அட்டகாசம் பண்ணுவானுங்க, கட்சியிலுக்கும் பல இதாக ஆகும் தெரியும். அப்போது எதிர்கட்சியாக இருந்தபோது சிபிஐ விசாரணை கேட்ட திமுக இப்போது ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்ங்கிறது அப்படி அண்ணாமலை கேட்டிருக்காரு. ஏன்னா கூட்டு வெளிப்பட்டுருமே அப்படி. இப்போ என்னென்னா இந்த சிபிஐ விசாரணை கருவு போட்டாலும் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இவங்க போட்ட டீம் எல்லாம் நல்லிஃபை ஆயிடும்.
அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் சிபிஐ, சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜி மூலிமா விசாரிக்கிறதா ஃபைனல். அது இனி விசாரித்தாலும் ஒன்று தான், விசாரிக்காட்டியும் ஒன்று தான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவசர அவசரமாக கரூர் வந்து டீம் போட்டு அந்த அவங்க திமுக ஒரு ரிட்டையர்டு மாதிரி சொல்கிறாங்க, அந்த அவங்கள போட்டாங்க ரிட்டையர்டு நீதிபதியை. ஸோ எல்லாம் மாறிச்சு. அவன் மதுரை ஹைகோர்ட்டையும் அந்த சிபிஐ வேண்டான்னு சொன்னாங்க, சென்னை ஹைகோர்ட்டு எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் கடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைனல். இது வரதான் அப்போது என்ன ஆகுது, இது 2 நோக்கி வராது. இதில் சமிக்கை ஏற்கனவே கொடியெல்லாம் தெரிஞ்சது, பிள்ளையார் சொல்லினார். அப்படி விஜய் பாஜக ஏன் திமுக கருணாநிதி சேரலையா பிஜேபியோட? எதிர் சிந்தாந்தம் ஒழிக்குதான், எல்லாம் ஒரு குடையில் வர்றோம், அப்போ தான் ஓட்டு பிரியாது. அதனால் என்ன தப்பு இல்லையே? சில முட்டைப்பயில் அதையும் போதுமா? ஏடா கருணாநிதி இருக்கும்போது சேரலாமா வாஜ்பாயோட? ஏதோ இப்போ பொய் காரணத்தை ஏதோ சொல்லி சேர்ந்தார். சேர்ந்ததுனால என்ன? அவர் சேர்றது ஏடிஎம்கேல சேர்ந்து சொல்லிட்டு போகிறாரு அவங்க கொடுக்குற சீட்டில். மாஸ்க்கு ஒன்று ஆகி போச்சு. இதில் 2% தினகர் இப்போ அழுகிறாரு, ஏன் போகிறேன் நான் தான் அன்றைக்கி இப்படி சேர்ந்தாச்சுனாலே மற்ற எதை பற்றியும் கவலை இல்லை. அந்த எடப்பாடி எதுவும் பாஜக சேர்ந்தாச்சுனாலே உங்களுக்கு ஃபுல் சீப்பு. அந்த 2011 ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி ஆகும். அதுதான் நடக்க போகுது, அதுதான் வழி பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மந்த்தில் உங்களுக்கு தெரியும் டீட்டெயில். அதுக்குள்ளே இந்த கருவு எத்தனை நாள் ஆகுது அது வெளிச்சத்துக்கும் பல உண்மைகள் வரும். பல பேர் எங்கெங்கே உள்ளே இருப்பான்னு தெரியாமல் தெரியலாம். பார்ப்போம். நன்றி.